வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானம் ஆளுநரின் ஒப்புதலுக்காக ஒரு மாதமாக காத்து கிடக்கிறது. தேர்வு முடிவுகளும் வந்துவிட்டன. மாணவர் சேர்க்கை இன்னும் தொடங்க முடியவில்லை. 5 அமைச்சர்கள் ஆளுநரிடம் நேரில் சென்று இதற்கு ஒப்புதல் தருமாறு மன்றாடி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆளுநர் இதற்கு ஏன் கையெழுத்து போட மறுக்கிறார்? தமிழக பாஜகவினர் நாங்கள் இந்த உள் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஆளுநரை வலியுறுத்தி ஒரு அறிக்கை கூட அவர்கள் வெளியிட தயாராக இல்லை. பிரதமரோ குடியரசுத் தலைவரோ ஆளுநருக்கு இதற்கான சட்டத்திற்கு ஒப்புதல் தாருங்கள் என்று அறிவுரை வழங்கவும் இல்லை. அப்படியானால் ஆளுநருக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய சக்தி எது? ஒரு மனிதர்ம கூட்டம் ஆளுநருக்கு பின்னால் இருந்து கொண்டு இந்த 7.5% இடஒதுக்கீட்டைக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு இருக்கிறது என்ற முடிவுக்குத்தான் நாம் வரவேண்டி இருக்கிறது. அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்குத்தான் 7.5% இடஒதுக்கீட்டை இந்த சட்டம் கோருகிறது. கடந்த ஆண்டு 1% மாணவர்கள் கூட நீட் தேர்வில் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையில் இந்த 7.5% உள் இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தால் குறைந்தது 300 அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை கூட செய்வதற்கு இங்கே அதிகாரம் படைத்த ஆளுநர் தயாராக இல்லை. நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று பம்மாத்து செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவும் ஆளுநரை வலியுறுத்தவில்லை. நடுவண் அரசும் வலியுறுத்தவில்லை. ஆளுநருக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு மனிதர்ம கும்பல் இந்த உள் ஒதுக்கீட்டை முற்றாக அமலுக்கு வந்தக்கூடாது என்று சதி செய்து கொண்டு இருக்கிறது. மயிலை பிடித்து காலை உடைத்து ஆடச் சொல்கிற உலகம், குயிலை பிடித்து கூண்டில் அடித்து கூவச் சொல்கிற உலகம் என்ற பாடல்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. நீட் என்ற சுமையை திணித்து மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைத்தவர்கள் அதை தீர்ப்பதற்கு ஒரு பரிகாரமாக ஊன்றுகோலாக வைந்த உள் இடஒதுக்கீட்டையும் முடக்குகிறார் என்று சொன்னால் இதைவிட மிகப்பெரிய சமூக கொடுமை அவலம் வேறு என்ன இருக்க முடியும்? சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.